அவர்கள் அவங்க இப்போ திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடம் இல்லை. இப்போ வேற வாய்ப்பு இல்லையே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. இப்போ டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு கூட்டணியை பற்றி நான் பொண்ணில் முடிவு செய்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த கூட்டணியில் நான் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ அவங்க திமுக கூட்டணியில இடம் இல்லைன்னா வேற என்ன கூட்டணிக்கு அவர் போக முடியும்? ராமதாஸ் தனித்து நிற்க முடியுமா சட்டமன்ற தேர்தல்? சிம்பிள். அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா, இது வந்து இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு இந்த கூட்டமே என்னிடம் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் பாருங்க, என்னுடைய சொந்தங்கள் எவ்வளவு இருக்காங்க பாருங்க. இது தேர்தலுக்கு தேர்தல் அவர் வந்து தேர்தல் வர முறை இதெல்லாம் ஒரு விஷயம் சார் அவர் செய்யறது. இது வந்து இது இவர் சொல்லிட்டாருன்றதுனால அதிமுக போக மாட்டாருன்னு அர்த்தம் இல்ல. ஏன் அதிமுக பக்கம் இவர்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனா, அதிமுக கூட்டணியில இருப்பது பாஜக. இன்றைய பாஜகவுடைய ஆட்சி கட்டில் வந்து மத்தியில இருக்கிறது. ஆல்ரெடி நம்ம அன்புமணி அவர்கள் மீது ஏற்கனவே வழக்குகளும் இடியினுடைய வழக்கம் இருக்கு. அவங்களை மீறி இவரால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப இவர்களுடைய நோக்கம் எங்கே போக வேண்டும், இவருடைய பாதையை தீர்மானிப்பது யாருன்னா பாஜக தான். பாஜக சொல்வதை தான் பாமக செய்கிறது. அதுல மாற்று கருத்தே இல்ல. மோடியை புகழ்கிறார் என்றால் சும்மா புகழ்கிறார். அதிக சீட் வேணுங்க இந்த மாதிரி பண்றாங்க சார். அதிக சீட் வாங்குவதற்கு என்னன்னா 23 இடங்கள்ல நின்று இருக்காங்க. ஆனா 4 இடங்கள தான் வெற்றி பெற்று இருக்காங்க. இதை விட அதிக இடத்துல நின்னாலும் வாய்ப்பு இருக்குதா சார் உங்களுக்கு? எத்தனை சீட்டு வாங்கினாலும், இவர்கள் 50 சீட்டு வாங்கினாலும் சார், இந்த மக்கள் ரொம்ப இவர் சொல்றாருல ஊமை ஜனங்கள்னு, அவங்கள ஊமை ஜனங்கள்லாம் கிடையாது, ரொம்ப தெளிவான ஜனங்கள். தெளிவா இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு தேர்தலிலும் இவர் வந்து அணிமாறதை தெரிந்து கொண்டு நமக்கான அங்கீகாரம் யார் வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கிறாங்க. மாநிலத்துல யார் ஆள வேண்டும், மத்தியில யாருக்கு ஓட்டு போனா அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க சார். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மத்தியிலும் எம்பி தேர்தலை ஜெயிப்பது இந்தியா கூட்டணியாக இருக்கிற திமுக அங்கம் வகிக்கிற கூட்டணி தான். மாநிலத்தில் திமுக தான் ஜெயிக்கிறாங்க. இப்ப சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து மக்கள் எல்லாம் திமுக மீது வெறுப்பாக இருக்கிறார். ஓகே, இருக்கட்டும், தவறு இல்ல. மக்கள் தானே தீர்மானிக்கணும். இவர் சொல்லுகிற வார்த்தையை இவர் சார்ந்த மக்கள், இவர் யார நம்புறாரு, என்னுடைய சொந்தம் சொல்ற ஆட்கள் கேட்கிறாங்கன்னா கேட்கறதே இல்லை. ஏன்னா எல்லாருமே சாதி அமைப்புனா உங்களை நம்புறாங்க. சாதி அமைப்பாக வன்னியர் அமைப்பாக இருக்கும் போது ராமதாஸ் சொல்கிறதை கேட்கிறார்கள். வாக்காக மாறும் போது ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறது இல்ல. அதனாலதான் அவர்கள் தொடர் தோல்வி. தோல்வி அடைறாங்கன்னா இதுதான் காரணம். அப்புறம் இந்த நிறைவா ஒரு கேள்வி. அவர் வந்து ஒரு வன்னியர் சங்கமாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் கூடிய கூட்டங்கள் வாக்குகளாக மாறாது என்று கூறியிருக்கிறீர்கள். ஆனால் வந்து ஒவ்வொரு தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதமானது அந்த 5%லிருந்து 6% இருக்கிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் அந்த கூட்டணி அதிமுக, இப்போது அது பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி, இப்போ அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்குது. இந்த கூட்டணி வந்து இப்போது நடிகர் விஜயோட கட்சி தனியாக நிற்பதனாலும் சீமான் தனியாக நிற்பதாலும் வாக்குகளை இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பிரித்து ஒரு புதிய சக்தியாக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது சார். இந்த கூட்டணியில் இல்லாமல் அது ஒரு மற்ற கட்சிகள் என்ன நடிகர்களை பற்றியே ஒரு விமர்சிச்சிட்டாரு. அதனால் தாவேக்கா கூட ஒரு கூட்டணிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அது இல்லாமல் இருக்குது இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அவங்க கூட்டணியே இல்லைங்கிறாங்க. வேறு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணியிலேயே தொடருமா தொடராதா? சார், திரும்பவும் தனியாக நின்று ரிஸ்க் எடுக்கலாம் விரும்ப மாட்டார். யாருன்னா நம்ம மருத்துவர் அன்புமணி அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டார். நிச்சயமாக அவர் கூட்டணி தான் வைப்பார். அது அதிமுகவோட தான் இருக்கும். அந்த கூட்டணியில பாஜக அங்கம் வகிக்கும். இவர்கள் கேட்கிற தொகுதியும் கேட்கிற விஷயங்களும், ஏன்னா அது வந்து பொது வெளியில சில விஷயத்தை வெளியரங்கமாக சொல்ல முடியாது. எதிர்பார்ப்போடு தான் போவார்கள். அந்த எதிர்பார்ப்பை எங்கே நிறைவேற்றுவார்கள் என்றால், நிச்சயமாக திமுக ஏற்கனவே கதவுகளை மூடிவிட்டது, திறக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் திறக்கவும் மாட்டார்கள் என்ன நெருக்கடி வந்தாலும். அப்ப அவர்களுக்கு ஒரே ஆப்ஷன் அங்கதான். ஏன்னா ஆல்ரெடி மாற்றம் முன்னேற்றம் தனியா நின்று அங்க எந்த செல்ஃபும் எடுக்கல சார். வெற்றி பெற முடியல, அவர்களால் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. சரி, அதனால இங்க கார்ப்பரேட் எலைட் தேர்தல்லாம் இங்க நடக்காது சார். இங்க மக்களோடு மக்களாக மக்களுக்காக யார் வேலை செய்யறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஓகே, அப்ப இந்த கூட்டணி தான் தொடருவாங்க, அதான் உங்களோட கருத்து, ஏத்துக்கலாமா? அப்படி நிச்சயமாக பாஜக அங்கம் வகிக்கிற கூட்டணியில் பாமக இருக்கும், அதுல மாற்றம் இல்லை என்பது என்னுடைய கருத்து, என் தனிப்பட்ட கருத்து. ஓகே, நன்றி சார்.